சொல்லுமா. வசந்தி, என்னமாச்சு? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நவ்யா மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாளா? இல்லம்மா, அங்கதான் இருக்கா. நவ்யா ஏமா இப்படி பண்ணா? எல்லாம் என் தலை விதிமா. நீ நவ்யாவை பார்த்து பேசினியாமா? கமிஷனர் ஆபீஸ்ல பார்த்ததோட சரி. இனிமே அவளை எங்க பாப்பனோ, எப்ப பாப்பனோ, கடைசி வரைக்கும் பாப்பனா இல்ல பார்க்கவே முடியாம போயிடுமான்னு எதுவுமே எனக்கு தெரியலம்மா. என்னம்மா இப்படி சொல்ற? குமரனோட வாழ்க்கையிலயும் நிம்மதி இல்ல, உன் வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஏன் என் பிள்ளைங்க 2 பேரும் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம கஷ்டப்படணும்? கடவுளே. அம்மா அழாதம்மா. நம்ம குடும்பத்துக்கும் சேர்த்துதான் நான் அழறனே. நீ ஏமா அழற? வசந்தி, நான் உன்னை பார்க்கணுமா? சரிம்மா, நீ அண்ணனை கூட்டிக்கிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வாமா. நான் வரணும் தாமா நினைக்கிறேன். ஆனா இங்கேயும் நிலவரம் சரியில்லைல்ல. லட்சுமி கர்ப்பமானதுல இருந்து அவ ஒரு நிலையிலேயே இல்ல. ஒரு நேரம் போல ஒரு நேரம் பேச மாட்டேங்கிறா, நடந்துக்கவும் மாட்டேங்கிறா. ஏமா, அன்னைக்கு என்னாச்சு? அதை ஏமா கேக்குற? நாளைக்கு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வாயே. கொஞ்ச நேரம் நீ வந்துட்டு போமா. என்னாலதான் உன்னை வந்து பார்க்க முடியல. நீயாவது வாமா. உன் முகத்தை பார்த்தாலாவது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நாளைக்கு ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து உன்னை பார்த்துட்டு போறேன். சரிம்மா. போன்ல யாரு? வேற யாரு? உங்க பொண்ணாதான் இருப்பா. உங்ககிட்ட வேற யாரு பேச போறா? போன் பண்ணி மருமக அப்படி சொல்றா இப்படி சொல்றா, என்ன மதிக்கிறதே இல்ல, திமிர் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கா. இவெல்லாம் எங்க இருந்து ஒழுங்கா புள்ளைய பெத்துக்க போறா? இதத்தானே புலம்பிருப்பீங்க. லக்ஷ்மி, எனக்கே 1008 பிரச்சனை. இதுல உன்னை பத்தி நான் ஏமா சொல்ல போறேன்? சொன்னாரு எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நவ்யாவை வசந்தி வீட்டுக்காரர் தூக்கிட்டு போயிட்டாரமே. வசந்திக்கு எதுக்கு இந்த வேண்டாத வீம்பெல்லாம்? அதான் புருஷன் திரும்பி வந்துட்டார்ல, பேசாம ஏத்துக்கிட்டு குடும்பம் நடத்த வேண்டியது தானே. தனியா வாழ்ந்து காட்டுறேன்னு இப்படி அழிச்சாட்டியம் பண்ணா ஒவ்வொன்னா தொலைச்சிட்டு நிக்க போற ஒரு நாள். வேண்டாம் லக்ஷ்மி, நீயும் வயித்துல ஒரு புள்ளைய வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசாத. ஏன் அப்படி பேசினா என் வயித்துல இருக்கிற புள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமா? ஆயிட்டு போட்டுமே, அதானே உங்க ஆசையும். நான் ஏமா அப்படி ஆசைப்பட போறேன்? நான் எப்ப யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. என் பிள்ளைங்க 2 பேரோட வாழ்க்கையும் நிம்மதி இல்லாம போயிடுச்சு. குமரனையும் வசந்தியும் பார்த்து இந்த வயசுலயும் அழணும்னு கடவுள் என் தலையில எழுதி வச்சிருக்காமா. இதுல நீயும் வேற என்ன குத்தி காட்டி பேசாதமா. என் பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்க கூடாது. இதெல்லாம் பார்க்காம முன்னாடியே போய் சேர்ந்திருக்கணும். என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து.